ஹாய், எல்லாருக்கும் மதிய வணக்கம். வாங்க, ரசம் வைக்கிறனாவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சீரகம் தேடி, மிளகு தேடி, அது பூண்டு தட்டி, காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட நம்ம ரசப்பொடி நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா வெறும் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு வேணும்னா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு செய்யலாம். ரசப்பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். ரசம் அவ்வளோ வாசனை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத எல்லாம் எடுத்து 1 by 1 வறுத்து சூப்பராக ரசப்பொடி செஞ்சு வச்சுக்கலாம். வருஷம் ஆனால் கூட கெடாது. நீங்கள் ஒரு 5 பேர் சாப்பிட்றனா 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டிங்கன்னா போதும். வாங்க, எப்படி வறுக்கிறது என்னன்னு பார்க்கலாம். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நிறைய பார்க்குறீங்க, எல்லாருக்கும் நன்றி. வாங்க, சூப்பராக ரசப்பொடி ரெடி பண்ணலாம். இப்போது அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மண் வானலில் வறுக்கலாம், செம்ம சூப்பராக இருக்கும். பொருட்கள்லாம் பாருங்கள். பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூனு, சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூனு. வெந்தயம் கடுகு போட்டால் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. சீரகம் 2 மடங்கு எடுத்துக்கணும். மிளகு 2 ஸ்பூன்னா சீரகம் 4 ஸ்பூனு, ஒரு கப்பு நிறைய சீரகம். மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு ஒரு 5 ஸ்பூனு துவரம்பருப்பு, ஒரு 25 கிராம் தனியா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பூண்டு ஒரு 4 பல். பூண்டு தட்டி போட்டால் நான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்குவேன். இந்த ரசம் அடிக்கடிக்கு நாங்கள் வைக்க மாட்டோம். வாரத்தில் 2 நாள் தான் ரசம் வைப்போம். அதனால் ரசப்பொடி ஏதாவது ஆகிடும். எப்படி இருந்தாலும் அந்த இது பூண்டில் ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே ரசம் காலி பண்ணுறதுன்னா பூண்டு தட்டி அதிலே போட்டு வறுத்துருங்க, அந்த ஈரப்பதம் போக. ஆனால் ரொம்ப நாள் வச்சுருக்கோன்னா கட்டாயம் ரசப்பொடி கெட்டுரும். அதனால் நான் ரசம் வைக்கக்குள்ளே அப்பப்போ தட்டி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க. நம்ம எப்படி ரசத்துக்கு கட்டாயம் கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன். 3, 6, 7 மிளகா வச்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே ரசம் வச்சா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வச்சாதான் அது நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகா கம்மியாக வச்சுட்டேன், கருவேப்பிலையும் கம்மியாக வச்சுக்கிட்டேன். சரி வாங்க, இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் வடை சட்டியில் வறுக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். துவரம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா வானல் காஞ்சிருச்சு. எல்லாம் 1 by 1 போட்டுக்கலாம், தனியாலாம் வறுக்காதீங்க. 1 by 1 போட்டு வறுத்துருங்க. நம்ம கேஸ் மிச்சம், வேலை மிச்சம். நல்லா தான் இருக்கும். வானல் சூடாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம். ஏன்னா துவரம்பருப்பு கொஞ்சம் வறுப்பட்ட பின்னாடி மீதி எல்லாமே அப்படியே 1 by 1 போட்டுக்கலாம். நல்லா வடை சட்டி சூடாகிடுச்சு. மண் வானல் சூடாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்கும். இதில் கெடவே கெடாது. இந்த வானலில் வறுத்து செஞ்சோம்னா மண் வானல் உடம்புக்கு நல்ல சத்து. பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு. திக்காக இருக்கும் இது ரசம். இதெல்லாம் போட்டிங்கன்னா ரசம் நல்லா திக்காக நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு 1 by 1 போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கிளறுங்க. கிளறி அப்படியே 1 by 1 போட்டாலே வறுபட்டுரும். தனியாக போட்டுக்கலாம். தனியாக ஒரு 25 கிராம். தனியா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் ரசத்துக்கு போடுறது அவ்வளோ ஜீரண சக்தி நல்லது உடம்புக்கு. தனியா அவ்வளோ நல்லது. நான் எப்போ ரசம் நாங்கள் தனியா பொடி தனியாக வச்சுருக்கோம், சீரக மிளகு போட்டு. எப்போ ரசம் வச்சாலும் இந்த ரசப்பொடி காலி ஆயிடுச்சுன்னா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுருவேன். அது ஒவ்வொன்றும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கை எடுக்காத வருங்க. மண் வானலில் வறுத்திங்கன்னா அடி பிடிக்காது, தீயாது. நல்லா சீக்கிரமும் ஆனல் தாவிடும். சூடாயிடுச்சுன்னா போதுங்க. அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம். சீரகம், மிளகு 1 ஸ்பூனா, சீரகம் 2 ஸ்பூன், 2 மடங்கு போடணும். ஏன்னா சீரகம் தான் ரசத்துக்கு நல்ல வாசனை. அதனால் நல்ல வாசனை வருது பாருங்க. அப்படியே 1 by 1 வறுத்துடலாம். மிளகு போட்டுக்கலாம். மிளகு 2 ஸ்பூனு, சீரகம் 4 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு. ஏன்னா கடுகு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் வெந்தயம் 1/2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூன் போட்டுட்டேன்.
இது எப்படியும் ஒரு 2-3 மாதம் வச்சுக்குவோம். ஏன்னா வாரத்தில் 2 நாள் தான் ரசம் வைப்போம், அதனால் 2 மாதம் இருக்கும். அதனால தான் நான் பூண்டு வந்து தோலோட அப்படியே தட்டி போட்டு இதில் வறுத்துடணும். அது எப்படி ஈரப்பதம் கொஞ்சமாவது இருக்கும், பொடி கெட்டுரும். அதனால் நம்ம ரசத்துக்கு அப்போதைக்கு தட்டி போட்டுக்கலாம். அந்த பூண்டு தட்டி போட்டனால ஒன்றும் டைம் ஆகாது. ரசப்பொடினா இதெல்லாம் நம்ம சேகரித்து போடுறதுக்கு கட்டாயம் முடியாது. நம்ம வைக்கிறதே ரசம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வைப்போம், அதுக்கு தனித்தனியாக வறுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து இப்போது மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் 7 மிளகா போட்டிருக்கேன். ஏன்னா எப்பயுமே ரசத்தில் நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டேன். பாருங்க, போட்டவுடனே கடுகு வெடிக்குது பாருங்க. சவுண்டு கேட்குதுங்களா? கடுகு வெடிக்குது பாருங்க. அப்படி வானல் சூடாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா பூண்டு போட்டுக்கோங்க. அப்போயே நிறைய பேருக்கு ரசம் செய்கிறீங்கன்னா, ரசப்பொடி வேணும்னா, ஒரே வாரத்தில் காலி பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட கடுகு பொடிக்க பாருங்க. அதுதான் இந்த மண் வானல். 2 மணி நேரம் இருக்கணுங்க. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். எப்படி பொரியுது பார்த்தீங்களா கடுகு? ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட சூப்பர். எனக்கு மண் வானலில் செய்ய ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஒரு 70% மண் வானலில் தாங்க, 100% மாறிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே வச்சுருக்கோம். மண் வானல், மீன் குழம்பு, கீரை குழம்பு, சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குது. வந்துட்டேன். நல்லா ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்குது. ஆறின பின்னாடி அரைங்க, ரொம்ப சூட்டில் அரைக்காதீங்க, கருப்பாயிடும். ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைங்க, இல்லைன்னா பவுட்ரு வந்து கருப்பாயிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரசமும் திக்காக இருக்கும். நம்ம வெளியே வெறும் புளி கரைச்சி தக்காளி கரைச்சி வச்சோம்னா தண்ணியாக இருக்கும், டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இந்த பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். 5 பேருக்கு 1 ஸ்பூனு, 2 வேளைக்கு. மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன் நான். ரசத்துக்கெல்லாம் மஞ்சத்தூள் நல்லா போடணும். பெருங்காயம் கட்டாயம் போடணும். பெருங்காயம் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக பொடி அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சொரன்னு அரைச்சிக்கோங்க, வேஸ்ட்டே பண்ணாதீங்க. ஜாரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரசம் வச்சா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே இந்த ஜாரை கழுவி ஊற்றிட்டிங்கன்னா வேஸ்ட்டே பண்ணாத. பாருங்கப்பா, சரியான வாசனை. இப்பயே ரசம் வாசனை அப்படியே மூக்கு தொலைக்குது. நிஜமாக வீடியோக்காகல பாருங்கள். இந்த மாதிரி சொரன்னு அரைச்சிக்கோங்க, நெய்ஸாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் சொரன்னு, ரொம்ப சொரசொன்னில் கொஞ்சம் சொரசொன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூனு, 5 பேர் சாப்பிட்றோன்னா இதில் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். காரம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சாதான் அந்த ரசம் வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி பூண்டு தட்டி போட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படின்னா நம்ம கொஞ்ச நாள் வச்சுருந்தோம்னா இந்த ஈரப்பதத்துக்கு பொடி கெட்டுரும். நம்ம அப்படியே உடனே செய்யறதுனா ஒரு 20-30 பேர் செய்கிறோம், இல்லை டெய்லி 10 பேர் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அப்படி அரைச்சி வச்சுக்கணும்னா அதில் போட்டுக்கலாம். நாங்கள் வாரம் 2 நாள் செய்யறதுனால எங்களுக்கு இது வரும். 2 மாதத்துக்கு ஒவ்வொரு ஸ்பூன் தாங்க போடுறோம். ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம வாசனைங்க. சொரன்னு அரைச்சாச்சு. டெய்லி ஒரு பொடி செஞ்சு காமிக்கிறேன், அது மாதிரி தான் அரைச்சி வச்சு செய்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு, சாம்பார் பொடி, சிக்கன் பொடி, ஏற்கனவே சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். இந்த தடவை இன்னொரு முறை போடுறேன் பாருங்கள். செம்மையாக அப்படி சொரன்னு இருக்கணும் வாசனை. நீங்கள் இதே மாதிரி அரைச்சி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தேடில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா, புளி கரைச்சோமா, தக்காளி போட்டு கரைச்சோமா,
2 பூண்டு தட்டி போட்டோமா, கடுகு போட்டோமா, ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டோமா, இது ஒரு ஸ்பூன் போட்டோமா, எல்லாம் போட்டுட்டோம். அந்த வாசனைக்காக தான் அந்த ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போடுறது. பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. புளி கரைச்சி ஊற்றி, தக்காளி கரைச்சி ஊற்றி, உப்பு போட்டு, இதை போட்டு கொதி வந்த உடனே, கொதி வந்து இறக்கக்குள்ளே இதில் ஒரு ஸ்பூன் போடுங்க. முதல்ல போட்டுறாதீங்க. கொதி வரக்குள்ளே, நம்ம கொதிக்க விட போகிறதில்ல ரசம். நல்லா தாளித்து அந்த பப்புள்ஸ் வரக்குள்ள இது ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி அந்த பப்புள்ஸ் வரக்குள்ளே இறக்குவோம். அந்த டைமில் இறக்கி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு கலக்கி செம்ம வாசனையாக இருக்கும். கட்டாயம் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது. வாங்க நீங்களும் இதே மாதிரி ரசப்பொடி செஞ்சு அசத்துங்க.